ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி கோவக்காய் யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக கோவக்காய் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கோவக்காய் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதை நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு இருந்தாலும் அதை என்ன செய்கிறேன்னா தண்ணியில் போட்டிருக்கேங்க. இப்போ அதை நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த கழுவுன கோவக்காவை நம்ம என்ன செய்கிறோன்னா அதை 4 பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் 1 மோர் கட் பண்ணோம்னா 4 பீஸ் ஆகிடுங்க. அதோட எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த கட் பண்ண கோவக்காவை நம்ம என்ன செய்யணும், வேக வைக்க போகிறோங்க. ஸோ எல்லாத்தையும் இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கோவக்காய் நம்ம வேக வச்சுருக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே போதுங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். இல்லைனா தண்ணி கொதிச்சோடனே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துருங்க. இப்போ இந்த வேக வச்சதை நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கோவக்காய் வெந்துருச்சிங்க. அதை நான் ஆற வச்சுருக்கேங்க. ஆற வச்ச பிறகுனா மசாலா பரட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கறனால ஒரு பிளேட்டில் போட்டு நான் ஆற வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது என்னென்னா கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அடுத்தது அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு தூள் உப்பு பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று போல் பரட்டலாங்க. இப்போ இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பரட்டிக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையுமே நம்ம பைண்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப டைலூட்டாகவும் வேணாம், அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் வேணாங்க. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம கோவக்காய் பண்ணுறதோட இந்த மாதிரி கோவக்காய் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அட் த சேம் டைம் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க கோவக்காய் எடுத்து இந்த மசாலா நல்லா பரட்டிக்கலாங்க. ஸோ மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி பைண்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணணும் கூட தேவையில்லைங்க. இப்போ ஈவினிங் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இன்னொன்று காய்னா எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணோம்னா இப்போ போண்டா பஜ்ஜி இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறோம்னா அது மாதிரி ஒரு 65 ஒரு டீ ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. மசாலா எல்லாத்தையும் பரட்டியாச்சுங்க. இதை 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. ஊற வைக்கும் போது என்ன ஆகுனா அந்த மசாலாலாம் நல்லா அந்த கோவக்காவோடு சேர்ந்து நமக்கு சூப்பராக இறங்கிடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதை போட்டுடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்க நம்ம கோவக்காய் இதில் போட்டாச்சுங்க. ஸோ இது ஒரு சைடு வெந்தோடனே நல்லா திருப்பி போட்டுடலாங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ வெந்துருச்சிங்க, நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.